இனி என்ன டிஃபன் செய்யறதுன்னு யோசிச்சு கவலைப்படாதீங்க. சட்டுன்னு நிமிஷத்தில் ஈஸியாக சாஃப்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்னி அரைக்கிறதுக்கு ஃப்ரை பேனில் 1 கப் வேர்க்கடலை வறுத்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அதே ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சது. இதோட 4-5 பூண்டு, இஞ்சி துண்டு, 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டு ஆறட்டும். ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை ஆறிட்டு அதை தோலோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வதக்கி ஆற வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலில் மாற்றிக்கங்க. இது கூடவே தாளிப்பையும் ரெடி பண்ணி ஊற்றி கலந்து எடுத்திங்கன்னா நல்ல அருமையான சுவையில் வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி பிரமாதமாக இருக்கும். இப்போ மாவை ரெடி பண்ணுறதுக்கு மதியம் மீதமான சாதம் 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கு. எந்த கப்பால் சாதம் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் ரவை, 1/2 கப் தயிர், 1 கப் தண்ணீர், உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றி 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே தோசை தவாவில் 2 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கங்க. தீத்த தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டியாக ஸ்பாஞ்சு மாதிரி வெந்து செவந்ததும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டான தோசை ரெடிங்க. இது கூட அரைச்சி எடுத்த சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க. 2-3 தோசைன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். மதியம் மீதமான சாதத்தில் நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி